என் லைஃப்லயே இந்த மாதிரி ஒரு பாலை குடிச்சதே இல்லைங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சு. நான் உங்களுக்கு வேற பால் போட்டு எடுத்துட்டு வரேன். ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். இங்க பாருங்க ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நம்ம வேணா அப்படியே. அதுக்கு முன்னாடி நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இப்படி சடனா கல்யாணம் ஆயிடுச்சு நமக்கு. இது சடனாவா? ஏங்க நான் ஏதோ நீங்க ரோட்ல பால் வாங்க போயிட்டு இருக்கும்போது பிடிச்சி தாலி கட்ட மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. 4 நட்சத்திரம்லாம் பார்த்து தானே கல்யாணம் பண்ணாங்க. ஐயோ அப்படி சொல்லலைங்க. 2 பேரும் சரியா பேசி பழகினா தானே லைஃபை ஹாப்பியா லீட் பண்ண முடியும். உங்களை பத்தியும் எனக்கு சரியா தெரியாது, என்னை பத்தியும் உங்களுக்கு சரியா தெரியாது. அதனால தான் சொன்னேன். நம்மளை பத்தி உண்மையெல்லாம் தெரிஞ்சுன்னா ஸ்பாட்லயே டைவர்ஸ் ஆயிடுமே. டேய் என்னடா சொன்ன? உனக்கு கல்யாணமே ஆகாது, அப்படியே ஆனாலும் ஒரு இளிச்ச வாயன் தான் கிடைப்பான்னு சொன்னல. இவனை பாரு, இவனை பார்த்தா இளிச்ச வாய் மாதிரி தெரியுதா உனக்கு? டேய் சுரேஷ், மன்னிச்சிருவேன். நீ என்ன சொன்ன? என்ன பண்றேன் பாரு. இதாவது கத்தி எடுத்து உன் வயித்துல குத்தி உன் பேக் வழியா வெளில எடுத்து வேண்டாம். என்ன ஹியூமன் சென்டிபீட் படம் எடுக்க போறாளா? டேய் கார்த்திக், இவங்க எல்லாரையும் கூட நான் மன்னிச்சிருவேன்டா. உன்னை மன்னிக்கவே மாட்டேன். இது யாரு? என்ன சொன்ன? உனக்கு கல்யாணமே ஆகாது, அப்படியே ஆனாலும் காது கேட்காதவன் வாய் பேச முடியாதுன்னா உனக்கு கிடைப்பான்னு சொன்னல. இவனை பாரு, இவனுக்கு காதும் கேட்கும் வாயும் பேசும். நீ பேசுறான் அவன்கிட்ட. ஏங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு? யார் அவனுங்களா? யார் கார்த்தி? அதுவா, அவன் என்ன பொண்ணு பார்க்க வந்தவன். அப்போ சுரேஷ் அவனும் தான். முதல்ல ஒருத்தனை சொன்னீங்களா ரமேஷ்? அட எல்லாருமே தான் என்ன பொண்ணு பார்க்க வந்தாங்க. ஐயோ ஏங்க உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா? எனக்கு முன்னாடி 3 பேர் தான் உங்களை பொண்ணு பார்க்க வந்தாங்களா? ஐயோ இல்ல இல்ல 3 பேர்லாம் வரல. அது ஒரு 5-6 பேர் இருக்கும். என்னங்க சொல்றீங்க? ஆனா ஒருத்தன் கூட செட் ஆகல. ஏதாச்சும் காரணம் சொல்லி ஓடி போயிடுறானுங்க. ஏங்க? இப்படிதான் ஒருத்தன் என்ன பொண்ணு பார்க்க வந்தான். ரொம்ப நேரமா சைலண்டாவே இருந்தான். அப்புறம் என்ன நினைச்சான்னு தெரியல, திடீர்னு தனியா பேசணும்னு கூப்பிட்டுட்டான். அவனை அடிச்ச அடியில அவன் பயந்து ஓடிட்டான். ஏங்க தனியா பேசணும்னு கேட்டா ஏங்க அடிக்கிறீங்க? சொல்றது முழுசா கேள்றா. அவனும் கூப்பிட்டான்ட்டு நான் மேல போனேன். அப்புறம் நீங்க எங்க வரீங்க, பொண்ணு வர சொல்லுங்கன்றான். இங்க நான் தானே பொண்ணு, யாரடா இவன் சொல்றான்னு பார்த்தா எங்க அம்மாவை காட்டுறான். இப்படிதாங்க நானும் ஷாக் ஆனேன்.